நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று மணவிழாவை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்துள்ள நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே, முன்னிலையற்று வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் திருந்தகி அவர்களே, தலைமை கழகத்துடைய முதன்மை செயலாளர் அண்ணன் ஆர்காட்டம் அவர்களே, கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே, காங்கிரஸ் இயக்கத்துடைய முன்னோடிகள் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, மதிப்பிற்குரிய பேராயர் எஸ்ரா சகுணம் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய நண்பர் டி.ஆர். பாலு அவர்களே, பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திருமதி சர்மண பாண்டியன் அவர்களே, நிறைவாக நன்றி உரையாற்றிருக்கக்கூடிய மாநிலங்களின் உறுப்பினர் அருமை தந்தை கனிமொழி அவர்களே, மணமக்களை வாழ்த்துவதற்காக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அவர்களே, முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தலைவர் கலைஞர்களுடைய செயலாளராக இருந்து தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய திரு சண்முகநாதன் அவர்களிடத்தில் அவருடைய அருமை தம்பி ராமதாஸ் அவர்களுடைய அன்பு மகன் விக்ரம் அவர்களுக்கும், திண்டிவனம் முரளி மலர்வழி அவருடைய அன்பு மகன் செல்வி நிஷாந்த் அவர்களுக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் இப்பொழுது மணவிழா நிகழ்ச்சி நடைபெறவிருக்கிறது. இந்த மணவிழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த வாய்ப்பை நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் சண்முகநாதன் அவர்கள் எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய நிலையை நான் எண்ணி பார்க்கிற போது நான் உங்களுடைய அளவு கடந்த மகிழ்ச்சிக்கு பெருமைக்கு ஆளாகியிருக்கிறேன். நம்முடைய சண்முகநாதனுடைய திருமணத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் நடத்தி வைத்தார்கள். ஆக அன்றைக்கு நடத்தி வைத்த போது சண்முகநாதன் அன்றைக்கு மாப்பிள்ளையாக வந்திருந்த போது அப்பொழுது நான் மாப்பிள்ளை போறதாக இருந்து அந்த மணவிழா நிகழ்ச்சியை பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இப்போது அவருடைய தம்பி மகனுக்கு நடைபெறக்கூடிய இந்த மணவிழா நிகழ்ச்சியில வரவேற்புரை ஆற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பது எண்ணி நான் தெரிவித்துள்ளேன். திரு சண்முகநாதன் அவர்கள் எந்த அளவிற்கு தலைவர் கலைஞர்களுக்கு உதவியாக இருந்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது உள்ளபடிய எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறோம், பெருமைப்படுகிறோம். ஆக அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய அவருடைய திருமணமாக இருந்தாலும் சிறந்த தம்பிகளுக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணமாக இருந்தாலும் சரி, அல்லது அவருடைய செல்வங்களுக்கு அவருடைய தம்பியினுடைய மகன்களுக்கு நடைபெறக்கூடிய திருமணங்களாக இருந்தாலும் அந்த திருமணங்களில் நம்முடைய தலைவர் கலைஞர்கள் தான் முன்னின்று நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நான் பெருமையோடு குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய தம்பி மகன்களுக்கு மட்டுமல்ல, அந்த அவர்களுக்கு பிறக்கக்கூடிய பேர குழந்தைகளுக்கு கொள்ளுத்தர குழந்தைகளுக்கு கூட தலைவர் கலைஞர்கள் தான் நிச்சயமாக தலைமையேற்று மணவிழா நடத்தி வைத்திருக்கிறார்கள். ஆக அந்த நிலையில் தான் இன்றைக்கு இந்த மணவிழா நிகழ்ச்சியை நாமெல்லாம் மகிழ்ச்சியோடு பங்கேற்க வந்திருக்கிறோம். நம்முடைய சமூகத்தை பற்றி நான் அதிகம் உங்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தலைவரிடத்தில் பணியாற்றுகிறார் என்று சொன்னால் தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை முன்கூட்டி அறிந்து அதற்கேற்ற வகையில் பணியாற்றக்கூடிய ஒரு சிறந்த செயலாளராக நம்முடைய சமூக அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆக நம்முடைய சண்முகநாதன் அவர்களை தலைவருடைய இல்லத்தில் மட்டுமல்ல, அவரை அறிந்த, அவரை புரிந்த, அவரிடத்தில் பழக்க வைத்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சண்முகநாதன் அவர்களை எப்படி அழைப்பார் என்று சொன்னால் இன்னொரு குட்டிப்பி என்று அழைப்பார்கள். அந்த அளவுக்கு எல்லோருடைய உள்ளத்திலும் ஒரு சிறப்பு இடத்தை பெற்றவராக நம்முடைய சண்முகநாதன் அவர்கள் விலகிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அவருடைய அருமை தம்பி ராமதாசனுடைய மகளுக்கு நடைபெறக்கூடிய மனவிழா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய முறையெல்லாம் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்று, ஆக இந்த திருமணம் ஒரு காதல் திருமணம். காதல் திருமணம் மட்டுமல்ல, இது ஒரு கலப்பு திருமணம். ஆக காதல் திருமணமாக இருந்தாலும் கலப்பு திருமணமாக இருந்தாலும் இது ஒரு சீர்திருத்த திருமணம். இது ஒரு சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய திருமணம். இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு தமிழ் திருமணம். இன்னும் அதையும் தாண்டி நான் இங்க மகிழ்ச்சியோடு குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், அந்த தமிழ் மொழியாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மொழிக்கு தலைவர் கலைஞர் அவர்களால் செம்மொழியின் அங்கீகாரத்தையும் தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய மொழியில் நடைபெறக்கூடிய இந்த திருமணத்திற்கு வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் மீண்டும் ஒரு முறை வருக 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 என வரவேற்று, தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மனவிழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி தர வேண்டும் என்று மனவிட்டார் சார்பில் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணமக்கள் 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 ஓகே.